ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அரசல். வாங்க இன்றைக்கி ப்ரௌன் சுண்டல் மிக்ஸ்டு வெஜிடபிள் குழம்பு சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம்ஸ் ப்ரௌன் சுண்டல் நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சுண்டலில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பூண்டு ஒரு 4 பல், தக்காளி 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், முருங்கைக்காய் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன், உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காரக்குழம்புக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் நம்ம உளிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்ல ஒரு பொன்னிறமாக இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு பொடுசாக நறுக்கி வச்சுருக்கிற நம்ம தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன் நான், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம நல்லா தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு, இந்த அளவுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். காய் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு காயோட டேஸ்ட் நமக்கு நல்லா இறங்கி கொடுக்கும் டேஸ்ட்டு. இதோட உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த உப்பு மஞ்சத்தூளோடு சேர்த்து இந்த காயெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காயோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு காயை நல்லா வதக்கி விடலாம். இந்த மசாலாலாம் காயோட ஒன்று சேர்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த காய் இப்போது நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை இருக்குது இல்லையா, சின்ன ப்ரௌன் சுண்டல் இருக்குது இல்லையா, அதை நான் போட்டு அந்த தண்ணியோடவே சேர்த்து நான் இதில் நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்க போகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியும் ஊற்றி உப்பு காரம் பார்த்து அதுவும் சரி பண்ணி நம்ம தட்டு போட்டு காய் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்படுது. நான் அந்த அளவுக்கு வச்சு இப்போ நல்லா காய் வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு சுண்டல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு, காரக்குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.